சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, நானும் உனக்கு பலமுறை சொன்னேன், எல்லா விஷயத்திலேயும் கவனமாக இரு, கவனமாக இரு என்று. எத்தனையோ முறையை கவனமாக இரு என்பதை நான் உனக்கு ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டு தான் இருந்தேன். ஆனால் நீ ஒரு முறை கூட இந்த சாயப்பா சொல்கிறேன் கவனமாக இருக்கட்டும், இருக்கலாம் என்று நீ யோசிக்கவே இல்லை. எல்லா இடத்திலும் உன்னுடைய அலட்சியம்தான் பெரிதாக இருந்தது என்று அலட்சியமாக நீ விட்டாயோ, அதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நடத்தப் போகிறது என்பதை சொல்லவே தான் வந்துள்ளேன். வாழ்க்கையில் சில சமயம் சில நபர்கள் பிரச்சனையை தந்தார்கள். அவர்களை நான் சொன்னேன், அப்பொழுதே நான் இவர்களை தண்டிக்கிறேன் என்று. ஆனால் நீ என்ன தெரியுமா சொன்னாய்? இல்லை, இவர்களெல்லாம் என்னுடைய உறவுகள், இவர்கள் எல்லோரும் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நீ என்னிடம் அப்பொழுது வேண்டுதல் கொண்ட. நான் எப்பொழுதும் உனக்கு சொல்வது, உனக்கு எதிராக ஒருவன் இருக்கிறார்கள் என்றால் அவன் உன் பக்கமே வரவிடாமல் ஆக்குகிறான் என்று. ஆனால் நீ அதெல்லாம் வேண்டாம் என்று எப்பொழுதும் என்னிடம் வேண்டுவாய். எப்பொழுதும் நீ வேண்டுவது என்ன தெரியுமா? எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று. எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் தான், ஆனால் நீயும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டாய். சிலரை விட்டு வைத்தாய், பரவாயில்லை. இவர்கள் எல்லோரும் நமக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று செய்ய போகிறார்கள் என்று பார். உன்னுடைய வளர்ச்சியை அவர்கள் தாங்க முடியாமல் அவர்கள் பார்த்து பொறாமையோடு மட்டுமல்லாமல் தீய விஷயங்களை செய்கிறார்கள். ஒவ்வொரு இடத்திற்கும் போய் உன்னை எப்படி முன்னேற விடாமல் ஆக்கலாம், உன்னை எப்படியெல்லாம் தத்தளிக்க விடலாம் என்று யோசிக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குடும்பத்திற்குள் புகுந்து ஒற்றுமையை அளிக்கலாம் என்று திட்டம் போட்டு உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, இந்த மாதிரி அந்த மாதிரி இரு என்று சொல்லிக் கொடுத்து உன் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷத்தை பிடுங்க பார்க்கிறார்கள். இதெல்லாம் தேவையா? நான் அன்றே சொன்னேன், உனக்கு அசரீரியாக சொன்னேன். ஆனால் நீ வேண்டாம், இவர்கள் பழகாதே, இவர்கள் எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று. இல்லை இல்லை, உறவுகள் வேண்டும், உறவுகள் வேண்டும் என்று உறவுகள் பின் அலைந்தாய். எந்த அளவுதான் உனக்கு துரோகம் செய்தாலும் உறவுகள் தானே என்று திருந்துவார்கள், நாளை திருந்துவார்கள் என்று வாய்ப்பை கொடுத்தாய். ஆனால் அவர்கள்தான் இன்று உனக்கு மிகப்பெரிய ஒரு சரியான வேலையை செய்து விட்டார்கள். அவர்கள் ஒரு இடத்திற்கு சென்று உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் நிம்மதியை கெடுக்கலாம் என்று தீய விஷயத்தை செய்துவிட்டு வந்து விட்டார்கள். என்ன விஷயம் என்று உனக்கே தெரியும். சமீப காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தின் நிம்மதியே இல்லாமல், ஒருவர் முகத்தில் ஒருவர் முழுக்க விருப்பமில்லாமல், நீயும் எவ்வளவுதான் அமைதியாக போனாலும் சண்டை சச்சரவுகள், மனதில் நிம்மதியே இல்லாமல் தொடர்ந்து உன்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு சூழல் வந்து கொண்டே இருந்தது. குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரி செய்யாமல் போவது, உன்னுடைய உடம்பில் எந்த ஒரு தெம்பு இல்லாமல் அடிக்கடி மருத்துவமனைக்கு போவது, எப்பொழுதும் ஏதாவது ஒரு பிரச்சனை உன்னுடைய துணை கொடுப்பது, உன் வீட்டில் இருப்பவர்கள் உன்னிடம் மதிக்காமல் சண்டை போட்டு கொண்டே இருப்பது, எப்பொழுதும் இவள் நம் வாழ்க்கையில் இருந்து போவாள் என்று நினைப்பது, இப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இது எல்லாமே உன்னுடைய உறவுகள் உன்னிடம் ஏற்கனவே சண்டை போட்டுவிட்டு திரும்ப வந்து சேர்ந்திருக்கிறார்கள் பார். அந்த உறவுகள் செய்ததின் விஷயம்தான் இது. காலம் முழுவதும் உனக்கு தொந்தரவு கொடுப்பதற்காக செய்வது எல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது உனக்கு முன் வந்து நல்லவர்கள் போல காட்டிக்கொள்கிறார்கள். நல்லவர்கள் என்றால் கோபம் இருக்கலாமானால் தீய விஷயங்களை எப்போதும் செய்யக்கூடாது. ஆனால் தேவையே இல்லாமல் தீய விஷயங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இப்பொழுது வந்து உனக்கு நேராக நடித்து கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு நபர் உனக்கு முதலில் ஒரு கெட்ட விஷயத்தை செய்துவிட்டார் என்றால் அவர் எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து ஒதுக்க முடியுமோ, அந்த அளவு அவரை தூரமாக வைக்க முடியுமோ அந்த அளவு தூரமாக வைத்து விட வேண்டும். அதையெல்லாம் விட்டுவிட்டு இன்று திறந்து வாழ், நாளை திறந்து வாழ். நிச்சயமாக ஒரு நாள் நம்முடைய குடும்பத்தில் ஒற்றுமை வேண்டும் என்று ஒவ்வொரு நாளுமே அந்த நபரை நம்பி நம்பி கடைசியில் மிகப்பெரிய ஒரு விஷயம், கெட்ட விஷயம்தான் வாழ்க்கையில் ஒருவனை பிடிக்காமல் இருக்கலாம். இவன் எனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒதுங்கி விடலாம். அதற்காக ஒருவன் கெட்ட விஷயத்திற்குள் போய் மற்றவனுடைய குடும்பத்தை அழிக்க பார்க்கவே கூடாது. ஒரு நாள் அல்ல, ஒரு நாள் அது நிச்சயமாக செய்தவனுக்கே திரும்பிவிடும். நான் உனக்கு கனவிலையும் உன்னுடைய வாழ்க்கையிலும் இவன் இந்த விஷயத்தை செய்கிறான் என்பதை உனக்கு பலமுறை காட்டிவிட்டேன். ஆனால் ஒரு முறை கூட அதை நீ பெரிய விஷயமாக எடுத்து கொள்ளவில்லை. இதெல்லாம் நமக்கு இருக்காது, இல்லை, இது ஏதோ அசரீரி, ஏதோ தெரியாமல் நம் காதில்
விழுந்து விட்டது என்று விட்டுவிட்டு போனால் உன் கூடவே இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதை பார்க்கவே முடியாமல் அவன் என்ன செய்து விட்டான். அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள், அதாவது உன்னிடம் சண்டை போட்டுக்கொண்டு இப்போது அது சேர்ந்திருக்கிறார்கள் பார். அந்த உறவுகள் என்ன செய்து விட்டது? மிகப்பெரிய ஒரு கெட்ட விஷயத்தை செய்துவிட்டுத்தான் இங்கு வந்திருக்கிறது. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். வாய்க்கு வந்தது போல் பேசிவிட்டு என்ன ஆனாலும் நான் உன்னிடம் சேரவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்ப ஒருவன் வந்து சேர்கிறான் என்றால் அவன் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்துவிட்டுத்தான் வந்து உன்னிடம் சேர்ந்திருக்கிறான். அதாவது ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது, அந்த பிரச்சனை இன்னொரு குடும்பத்திற்கு பிரச்சனை வருகிறது என்று வைத்துக்கொள். 2 குடும்பமும் பிரிந்து விடுகிறது. பல நாளாக பேசவே இல்லை. பல நாளாக பேசாமல் திடீரென்று அந்த குடும்பம் வந்து ஒரு குடும்பத்தோடு இணையும் பொழுது ஏன் இணைகிறது என்று யாராவது யோசித்திருக்கிறீர்களா? ஏன் இணைகிறது என்றால் அந்த குடும்பம் ஏதோ ஒரு தவறை வெளியில் செய்துவிட்டது. அதனால் வேறு ஒரு குடும்பம் பாதிப்படையப் போகிறது. அப்பொழுது யார் என்று கண்டுபிடிக்க முடியாமல் ஆக்குவதற்காக இந்த குடும்பம் இல்லையே. இவர்கள்தான் நம்மிடம் சேர்ந்து விட்டார்கள். இவர்கள் நமக்கு தீயது செய்ய வாய்ப்பே இல்லையே என்று அந்த ஒரு விஷயத்தையே யோசிக்கவே விட முடியாத அளவுக்கு அவர்கள் உங்களிடம் வந்து சேர்ந்து விடுகிறார்கள். அப்ப நீ என்ன யோசிப்பாய்? இவர்கள்தான் நம்மிடம் சண்டை போட்டார்கள், இவர்களும் இல்லை, அப்பொழுது வேறு யார் என்று நீ யோசித்துக் கொண்டே இருப்பாயே தவிர இவர்கள்தான் அந்த தீங்கு செய்தார்கள் என்பதை நீ நினைக்கவே மாட்டாய். அந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் அவர்கள் இப்பொழுது உன்னுடைய குடும்பத்திலிருந்து சேர்ந்திருக்கிறார்கள், பேசுகிறார்கள், வருவது போவதெல்லாம் நடத்துகிறார்கள். ஆனால் வெளியில் அவர்கள் செய்யும் விஷயத்தை செய்துவிட்டால் அதனால்தான் சமீப காலமாக உனக்கு உடம்பு சரியில்லாமல் ஆனது. உன் குடும்பத்திலும் சண்டை நடந்தது. உன் தொழிலிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் பணமானது தரப்பட்டது. எல்லாமே அந்த விரோதிகள், அதாவது உறவுகள் என்ற பெயரில் ஒருவன் எப்பொழுது வந்து சேர்ந்திருக்கிறான் பார். அவன் செய்த செயல்தான் அது உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதை பார்த்து பார்த்து அவன் மிகவும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தில் இருக்கிறான். எப்படி இவர்கள் எப்படி முன்னுக்கு வருகிறார்கள், ஏன் இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள், ஏன் இப்படி முன்னுக்கு வருகிறார்கள் என்று ஒவ்வொரு கட்டத்திலும் அவன் அவ்வளவு பொறாமையோடு இருக்கின்றான். அதனால் சொல்கின்றேன், அவன் யார் ஒருவன் சண்டை போட்டுவிட்டு உன்னை தேடி தானாக வந்து ஒரு பொருளை தருகிறானோ, இல்லை உணவாக தருகிறானோ, இல்லை ஒரு பொருளாக உடையாக என்ன வேண்டுமானாலும் தருகிறானோ, தயவு செய்து அதை நீ பெறவே பெறாதே. அதை உன்னுடையதை தூக்கி எறிந்து விடாதே. உனக்கு தேவையே அல்ல. ஏனென்றால் சண்டை போட்டு பிரித்து எடுத்த இத்தனை வருஷங்கள் கழித்து சேர்ந்தவன் நல்ல எண்ணத்தோடு நிச்சயமாக வரவில்லை. இதுதான் உண்மை. நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, இல்லை எனக்கு இதெல்லாம் கிடையாது, நான் அப்படி கிடையாது என்று நீ சொன்னாலும் சரி, நேராக உனக்கு பின் என்ன நடக்கிறது, உனக்கு முன் என்ன நடக்கிறது எதை என்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனித்து கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன நடக்கிறது என்று பார்த்து பார்த்து கொண்டிருக்கும் எனக்கு எல்லாமே தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, யார் உனக்கு துரோகி, யார் உனக்கு மறைமுகமான விஷயங்கள் எல்லாம் செய்கிறார்கள் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். அதனால் நீ என்னிடமிருந்து உங்களுக்கு எல்லாம் தெரியாது, என்னுடைய ஒற்றுமை என்ன, உங்களுடைய பாசம் என்னவென்று உங்களுக்கு தெரியாது என்று நீ எனக்கு எப்பொழுதும் சொல்லாதே. அது எப்படி தெரியுமா? நீ இவர்கள் செய்தது அனைத்தையும் இருந்து உன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நான் சொல்கின்றேன், அந்த இடத்திற்கு நீ போய்விட்டு வா. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் உன்னுடைய மனதுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கிறது, திடீரென்று என் குடும்பத்தில் சில விஷயங்கள் தவறாக நடக்கிறது என்று மனதில் சில விஷயங்கள் உனக்கு தோன்றும் பொழுது நீ இந்த இடத்திற்கு போய்விட்டு வருவதுதான் உன் வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒரு வழியாகும். என்னவென்று சொல்கிறேன், சற்று கவனமாக கேள். வாழ்க்கையை காவலாக இருப்பது காவல் தெய்வம். அதனால் உன் வராகியை விட்டு விடாதே. உன் வீட்டில் இருக்கும் காவல் தெய்வத்தை விட்டு விடாதே. என்றும் உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஒவ்வொன்றாக யோசித்து அந்த தெய்வங்கள் செய்து கொண்டிருக்கின்றது. புரிகிறதா? ஜாக்கிரதையாக இருங்கள். எப்பொழுதும் என்னாலும் என்ன நடக்கிறது என்பதை நானே உனக்கு காட்டுகிறேன். வெளிச்சம் போட்டு காட்டுகிறேன். எப்பொழுதும் கூடவே இருந்து உனக்கு நல்வழி நடத்துகிறேன். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.